இது அருள்மிகு ஸ்ரீ ஐந்து மாவடியான் பேச்சியம்மன் கோயில். இவரை கும்பிட்டு போனால் அவர் கேட்ட வரம் கொடுப்பார் சொல்ல சாமி. பரிவார தெய்வங்களாக பேச்சியம்மன், கசமாடன், கருப்பசாமி, தங்கம்மன் சொல்லி இசைக்கம்மன் நிறைய சாமி இருக்குது. அவ்வளோ சாமிக்கும் கூட நடக்கும். ஆணி 2ஆம் ஜபா கால் நட்டி 3ஆம் ஜபா வருஷம் ஒரு திருப்பு கூட நடந்துகிட்ருக்கும். அவருக்கு மகாராஜா அலங்காரத்தில் ஜம்முன் இருப்பார். நைட்டு ஆடு, கோழி, பன்றிலாம் பழியிட்டு சாமிக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. சாயங்காலம் பொங்கல் வச்சு நேர்த்திக்கடன் ஃபுல்லாக செலுத்துவாங்க. நம்மளவர்களுக்கு செல்வாக்கு நிறைய உண்டு. எந்த இடக்கூறு இருக்காது, எந்த இடைஞ்சல் இருக்காது. பேய் பிசாசுகள் இருந்தாலும் விலகிடும். எந்த செய்வன கோளாறு எது இருந்தாலும் எடுப்பார் ஐயா மகாராஜா. எந்த வெற்றிகரமாக இருக்கும். இங்கே இவங்க மெஜாரிட்டியாக வாழ்ந்தாங்க. அந்த ஆற்றுக்குள்ளே அவ்வளோ பேருக்குமே வீடு இருந்துச்சு. அவ்வளோ பேருமே இங்கே இருந்தாங்க. அப்போ டெய்லி பூஜை நடந்துச்சு. அவருக்கு டெய்லி எல்லோரும் இருந்தாங்க, எல்லோரும் பூஜை பண்ணாங்க. இப்போ இந்த அரசாங்கம் ஆற்று புறம்போக்கை இடிக்கும்போது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல உள்ள வீடுகளை இடிச்சிட்டாங்க. அவங்க வாழ்ந்த ஒரு 300-250 குடும்பத்துக்கு மேலே இங்கே இருந்தாங்க. அவங்க அவ்வளோ பேருமே காலி பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வீடு கொடுத்துட்டாங்க. நம்ம ரெட்டியார்பட்டி மலைக்கிட்ட அப்புறம் மேலப்பாளையத்துக்குள்ளெலாம் அவங்களுக்கு வீடு கொடுத்தனால அவங்க இடம் பெயர்ந்து போயிட்டாங்க. போனாலும் அவரை வருஷத்துக்கு ஒரு திருப்பு அவ்வளோ பேர் சேர்ந்து வரி கொடுத்து அவருக்கு கூட கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்கள் வருஷம் மேலே இருக்கிறதுனால சாமி கும்பிட்டு போவோம். வேண்டிட்டு போனால் அடுத்த வருஷம் கொடைக்கு வரும்போது அது நிறைவேறி சந்தோஷமாக அவருக்கு காணிக்கை செலுத்திட்டு போவாங்க. இவரும் சீவனபுரி சுடலையும் கொண்டு தான் தாமிரபரணி ஆற்றில் குளித்து வேண்டிட்டு போகிறவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. திருநெல்வேலி மேலப்பாளையம். நாங்கள் சுத்தமல்லியிலேருந்து வரோம். நாங்கள் பழையப்பட்டிலேருந்து வரோம். நான் பிறந்த வளர்ந்த ஊர் இந்த ஊர் தான், திருநெல்வேலி தான், கைலாசபுரம் தான். எங்கள் தாத்தாவோட அப்பா வச்ச கோயில் இது.
நாங்கள் வருஷ காலமாக இங்கே வந்து எங்களுக்கு பொங்கல் வைப்போம். கோயில் கூட திருவிழா நடக்கும். ஆமாம், எல்லாருமே சொந்தம்தான். திங்கக்கிழமை சாயந்தரம் கொடை ஏற்றுவாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் பால் குடம். அதுக்கப்புறம் சாம குடம் தான் ரொம்ப மெயினாக இருக்கும். சாமி வேட்டைக்கு போய் பணம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே. தமிழரசி. எங்களுக்கு குலசாமி இந்த சாமி தான். எங்களுக்கு இந்த ஊர் தான். நான் எனக்கு பிறந்த இந்த ஊர் தான். கட்டி கொடுத்தது வந்து பவர் சுத்திரம் சேந்தமரம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மக மருமக பேரம்பத்தி எல்லோரும் வந்திருக்கும். 3 மகை நம்ம குடும்பத்தோடு வந்திருக்கோம். அவரோட அருளால் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க, நல்லா வாழ வைப்பார். நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். மேலப்பாளையத்துலேருந்து வரோம். திருச்சி. நினச்சதெல்லாம் நடக்கும். பாலம்மா நான் தான் சாமி முன்னாடி பூராமே எங்க குடும்பம் தான். எல்லாம் எங்க சொந்த பந்தம், தாய் பிள்ளைகள் எல்லாமே. என் பேர் ஜெயஸ்ரீ மாதவன். வீட்டுல இருந்து வந்தேன். அதாவது ஆட்டோ வச்சு வந்தேன். ஆமா. எல்லாரும் சுற்றுப்பட்டு ஊரில் இருக்க எல்லோரும் வருவாங்க. அதுக்கப்புறம் கோயில்பட்டி, விளாத்திக்குளம், கயத்தாறு, திசையன்மலை, சாத்தாங்குளம் இங்கிட்டு இருந்தும் அவங்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையங்க சம்மந்தம் பண்ணிப்பாங்களா, அந்த இடத்துலேருந்தும் வர்றவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு நினச்ச காரியம் நடந்தவொடனே திருப்பி வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க.